நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாண்டிடப் புரியுவையோ. திருவரங்கம் ராசவேரர் செண்பகத் தமிழரங்கில் காணொலி வாயிலாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற உரையில் வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்கிற தலைப்பிலே தொடர்ந்து உரையாற்றி கொண்டிருக்கிறோம். அரங்கின் நிறுவனர் வழக்கறிஞர் ராசவேலு செண்பகவல்லி அவர்களை வணங்கி, அரங்கின் பொறுப்பாளர் ராச இளங்கோவன் அவர்களையும், இந்த காணொலி பதிவு செய்கின்ற செல்வி செண்பகாதேவியும் வாழ்த்தி உரை தொடங்குகிறோம். பேரன்பிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ நண்பர்களே, தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நாம் அறத்துப்பாலை நிறைவு செய்து பொருட்பாலிலே இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது பொருட்பாலிலே மொத்தம் 7 இயல்கள். அதாவது முதல் அரசியல் வருகிறது, அமைச்சியல் வருகிறது, படையியல் வருகிறது, கூழியல் வருகிறது, அரணியல் வருகிறது, நட்பியல் வருகிறது, குடியியல். இப்போ நாம் பார்க்க போவது குடியியல். இதில் ஒரு 13 அதிகாரம் இருக்கின்றன. அதாவது குடிமக்கள் பற்றி, குடிமக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த குடியியல்ல ஒரு 13 அதிகாரங்களில் சொல்லுகிறார். அதாவது குடியியலாவது அரசரும் அமைச்சரும் வீரரும் அல்லாத மக்கள் தமது இயல்பு கூறுதல். பொதுவாக அரசரை பற்றி பேசணும், அமைச்சரை பற்றி பேசணும், படை வீரர்களை பற்றி பேசணும். இப்போ இவங்கள்லாம் இல்லாமல் பொதுமக்கள், மக்கள், குடிமக்கள், அவருடைய இயல்பை சொல்லுவது தான் இந்த குடியியல். இதில் 96வது அதிகாரம், திருக்குறளில் 96வது அதிகாரம். மொத்தம் அறத்துப்பாலும் பொருட்பாலும் சேர்த்து 108 அதிகாரங்கள். இப்போ நாம் குடியியல்ல முதல் அதிகாரம் குடிமை, அதாவது இதுதான் 96வது அதிகாரம். இதனுடைய குடிமை என்றால் என்ன என்றால், உயர்ந்த குடியின்கண் பிறந்தார் தன்மை என்று பரிமையாளர் சொல்கிறார். உயர்ந்த குடியின்கண் பிறந்தார் தன்மை. உயர்ந்த குடியில் பிறந்தவங்க. உயர்ந்த குடின்னா என்ன? பண்பாட்டினாலே உயர்ந்தவர்கள், சான்றாண்மையினாலே உயர்ந்தவர்கள், செல்வத்தினாலே உயர்ந்தவர்கள், பிறருக்கு இரக்கத்தினாலே, பிறருக்கு ஈதலினாலே உயர்ந்தவர்கள், நாணமுடையவர்கள், அன்புடையவர்கள். இவங்கெல்லாம் உயர்ந்த, இப்படிப்பட்டவர்களாம் உயர்ந்த குடியை சேர்ந்தவர்கள்னு அர்த்தம். ஆகையினால குடியின்கண் பிறந்தாரது தன்மை கூறுதல்ங்கிற பரிமேலழகர் மேலும் சொல்றார், உயர்ந்த குடிப்பிறப்பு அனைவருக்கும் இன்றியமையாது ஆகலின் அச்சிறப்பு பற்றி இது முன்வைக்கப்பட்டது. இதான் முதல் அதிகாரம். அந்த குடியில் இருக்கிற முதல் அதிகாரம் குடிமை. ஆகையினால இப்போ நல்ல குடியிலே பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கணும், அதைத்தான் பேசுகிறார் முதல்ல வள்ளுவர். இற்பிறந்தார் கண்ணல்லது இல்லை, இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. இற்பிறந்தாரும் நல்ல குடியிலே பிறந்தவர்கள். அவங்கள்ட்ட தான் செப்பமும் நானும் இருக்குமா. அவங்க வேற்றவங்கள்ட்ட இருக்காது, தாழ்ந்த குடியிலே பிறந்தவர்கள்ட்ட இருக்காதுங்கிறார். இற்பிறந்தார் கண்ணல்லதில்லை, இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு. செப்பம்னா நடுவு நிலைமை, ஒருபார் கோடாமை.
எதுலேயுமே ஒரு நடுநிலைமை. அதுதான் செப்பம். நாணம் என்றால் பழி பாவங்களுக்கு அஞ்சுகிற ஒரு தன்மை, அதான் நாணம். பெண்களுக்கு நாணம் என்பது வேறு. அவர்கள் இயல்பாகவே கூச்ச சுபாவமுடையவர்கள், அது ஒரு நாணம். இந்த பொதுவாக சொல்லப்படுகிற நாணம் என்பது பழி பாவங்களுக்கு நாணுதல். அதான் சொல்கிறாரு, இந்த நடுநிலைமையும் நாணமும் இற்பிறந்தாருக்கு உரிய குணங்கள் என்று பேசுகிறார். இற்பிறந்தார் கண்ணல்லதில்லை இயல்பாக செப்பமும் நாணும் ஒருங்கு நடுவுநிலைமையும் பழிக்கு நாணும் நாணமும் உயர்குடியில் பிறந்தவரிடத்தில் அல்லாமல் மற்றவரிடத்தில் இயல்பாக ஒரு சேர அமைவதில்லை. இந்த செப்பமும் நாணும் நல்ல குடி பிறந்தவரிடத்திலே இருக்கும், மற்றவரிடத்திலே இருக்காது என்று பேசுகிறார். அதாவது செம்மை என்பது கருத்தும் சொல்லும் செயலும் தம்முள் மாறுபடாமை. இந்த செப்பம் செம்மைன்னா என்ன? செம்மையிலேருந்து பிறந்து செப்பம். அதாவது எண்ணம் சொல் செயல். எண்ணம் எப்படி இருக்கிறதோ, மனதில் எது தோன்றுகிறதோ அதைத்தான் பேசுகிறான், பேசியதைத்தான் செய்வாங்க. அவர்கள் தான் உயர்குடியிலே பிறந்தவர்கள். அதாவது மனதிலே நல்லதை எண்ணுவார்கள், நல்லதை பேசுவார்கள், நல்லதையே செய்வார்கள். இதுக்குள்ளே மாறுபாடு இருக்காது. சில பேர் என்ன செய்வாங்க, நினப்பு ஒன்றா இருக்கும், பேசுறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். ஆகையினாலே அப்படி இருக்கிறவர்கள் உயர்ந்த குடியிலே பிறந்தவர்களாக கருதப்பட மாட்டார்கள் என்று பேசுகிறார்கள். நான் என்பது பழிபாவங்களின் மடங்குதல். இற்பிறந்தார்க்காயின் ஒருவர் கற்பிக்க வேண்டாம், தாமே உளவாம். நல்ல குடியில் பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை, அவங்களுடைய இயல்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் நல்ல குடியிலே பிறக்காதவர்களுக்கு, இழிகுடியிலே பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தந்தால் கூட அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். பிறர்க்காயின் கற்பித்த வழியும் நெடுது நில்லா என்பதாம். கற்பித்தால் கூட அந்த குணங்களெல்லாம் அவரிடத்திலே அமையாது என்று பேசுகிறார். அடுத்தது இரண்டாவது கொள்ள, ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடிப்பிறந்தார். ஒழுக்கம், ஒழுக்கம் என்று சொன்னால் அதாவது நல்ல வழியிலே நடந்து கொள்ளுதல், தீய வழியில் செல்லாமை, நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டிருத்தல் தான் ஒழுக்கம். ஒழுக்கம். வாய்மை என்றால் உண்மையே பேசுதல், வாய்மையும். நாணும் என்றால் முதல் சொன்னது போல தீயவை செய்வதற்கு நாணுதல். ஆகையினால் தான் சொல்கிறாரு, ஒழுக்கம் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடிப்பிறந்து. இழுக்கார்னா இதில் இருந்து வழுவாமல் இயல்பாகவே நன்னறியில் வாழ்வர். அதாவது உயிர்குடி பிறந்தார், உயர்குடி பிறந்தார் ஒழுக்கம் வாய்மை நாணமாகிய இம்மூன்றிலிருந்தும் வழுவாமல் இயல்பாகவே நன்னறியில் வாழ்பவர் என்று பேசுகிறார். இங்கே ஒழுக்கம் மெய். ஒழுக்கங்கிறது செயல்பாடு, அவனுடைய செயல் சம்பந்தப்பட்டது. மெய். அடுத்தது வாய்மை என்பது மொழி சம்பந்தப்பட்டது, நாணம் என்பது மனம் சம்பந்தப்பட்டது. ஆகையினால என்ன சொல்கிறார், ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள். அவருடைய செயலிலே ஒழுக்கம் இருக்கும், அவருடைய சொல்லிலே வாய்மை இருக்கும், அவருடைய மனதிலே நாணம் இருக்கும். ஆகையினால இந்த மூன்றும் நல்ல குடியில் பிறந்தவரிடத்திலே கண்டிப்பாக இருக்கும் என்று பேசுகிறார். அடுத்து சொல்கிறாரு, நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. வாய்மை குடிக்குங்கிறாரு. உண்மையாகவே உயர்குடிக்கு, உயர்குடி பிறந்தவர்க்கு என்ன இருக்கான்? நகை. நகை என்றால் அணிகலன் அல்ல, முகமலர்ச்சி என்று பொருள்.
நகை ஈகை என்றால் என்ன? பிறருக்கு கொடுப்பது, அதான் ஈகை. ஈகை. அடுத்தது இனிய சொல் பேசுதல். நகை ஈகை இன்சொல். அடுத்தது இகழாமை, மற்றவர்களை குறைத்து பேசாமை, மற்றவர்களை கேவலமாக பேசாமை. இகழாமை நான்கும் நல்ல பண்புகள் என்று சொல்வர். உண்மையாகவே உயர்குடி பிறந்தவர்க்கு முகமலர்ச்சியும் ஈகையும் இனிய சொல் பேசுதலும், அதாவது பிற இகழாமையும் ஆகிய நான்கு பண்புகள் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லுவார்கள். அடுக்கிய கோடி பெரினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். குடிப்பிறந்தார் எப்படி இருப்பாங்க? கோடி கோடியாக கிடைத்தாலும், எந்த பொருள் மிக அதிகமாக கிடைத்தாலும் கூட அதற்காக என்ன செய்ய மாட்டார்களாம்? குன்றுவ செய்யார். குன்றுவ செய்தல் இலர்னா தாழ்வான இழிவான செயல்களை, தம்முடைய தகுதிக்கு குறைவான செயல்களை செய்ய மாட்டார்கள். பல கோடி செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் குடியிற் பிறந்தவர் தன் குடிக்கு இழுக்கு ஏற்படும் செயல்களை செய்யார். தன்னுடைய குடிக்கு, தன்னுடைய கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுகின்ற செயலை எக்காலத்திலும் செய்ய மாட்டார்கள். குடிப்பெருமை குறைவதற்கு ஏதுவான செயல்களை செய்யார் என்று பேசுகிறார். அடுத்து சொல்றாரு, வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று. வழங்குவதுன்னா பிரச்சனை கொடுக்கறது. உள்வீழ்ந்த கண்ணும்னா அது குறைந்து போனாலும் பிறால் கொடுக்க அளவிற்கு இடத்தே செல்வம் இல்லை. ஆனாலும் கூட உயர்ந்த குடியிலே பிறந்தவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய பண்பிலே இருந்து மாறுபட மாட்டார்கள். அதாவது அதிகமாக கொடுக்க முடியாவிட்டாலும் கூட கொஞ்சமாவது கொடுப்பாங்க. அதாவது என்ன சொல்லுகிறார்? குமணவள்ளல் அண்ணன்காரர இளங்குமணன் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அங்கே போய் ஒரு புலவர் பார்க்கிறார் காட்டில். அப்போ அந்த குமணன் சொல்லுகிறார், நான் என்னுடைய தம்பியினாலே துரத்தப்பட்டு நான் காட்டில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னை பார்க்க நீர் வந்திருக்கிறீர். உமக்கு நான் உதவ விரும்புகிறேன். ஆனாலும் கூட உனக்கு உதவுவதற்கு, உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் பொருள் இல்லை. ஆனாலும் கூட என்னுடைய தம்பி என் தலைக்கு விலை வைத்திருக்கிறான். நான் என்னுடைய தலையை தருகிறேன், கொண்டு போய் கொடுத்து என்னுடைய தம்பியினிடத்திலே பொருளை பெற்றுக்கொள் என்று அந்த புலவரை பார்த்து குமணன் சொன்னதாக இலக்கியத்திலே படிக்கிறோம். அது மாதிரி அதான் வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும், அதாவது கொடுப்பது குறைவாக ஆகிவிட்டாலும் இயலாவிட்டாலும் கூட குடிப்பிறந்தார் வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று. என்ன சொல்லுகிறார்? தாம் பிறருக்கு உதவக்கூடிய செல்வம் வறுமையால் சுருங்கிய போதிலும் பழம் பெருமையுடைய குடியின் பிறந்தவர் தன் பண்பிலிருந்து நீங்குவதில்லை. இதில் பழங்குடி என்பதற்கு பரிமேலழகர் சொல்லுகிறார், தொன்று தொட்டு வரும் உயர்ந்த குடி, சேர சோழ பாண்டியர் என்றாற் போல அப்படிங்கிறாரு. சேர சோழ பாண்டியர் என்றாற் போல படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வருதல். சேர சோழ பாண்டியர்கள் இந்த மண்ணை ஆண்டவர்கள், சங்க காலத்திலே ஆண்டவர்கள், பின்னேயும் ஆண்டவர்கள். அவங்களெல்லாம் பெருமை மிக்கவர்கள், அவர்களெல்லாம் ஈகை குணமுடையவர்கள். அதனால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நம்மிடத்திலே செல்வம் இல்லாவிட்டாலும் கூட நாடி வந்தவரை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார்கள், ஏதாவது கொடுத்து தான் அனுப்புவாங்க. அவருடைய அந்த ஈகை பண்பிலே இருந்து எழளவும் குறைய மாட்டார்கள். அந்த ஈகை பண்பு, அந்த கொடைக்குணம் அவரிடத்தில் இயல்பாக அமையக்கூடியது என்பதைத்தான் இந்த குறள். வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும், கொடுப்பது இயலாத நிலை ஏற்பட்ட போதும் கூட வழங்குவது, பிறருக்கு உதவக்கூடிய செல்வம் வறுமையால் சுருங்கிய போதிலும் கூட, உள்வீழ்ந்த கண்ணா சுருங்கிய போதிலும் கூட பழங்குடி பண்பில் தலைப்பெறுதல் என்று. பழமையான குடியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய பண்பிலே இருந்து
மாறுபட மாட்டார்கள் என்று பேசுகிறார். அந்த அந்த பழங்குடிக்கு அவர்க்கு நல்குறவாவது வழங்குவது உள்வீழ்ந்ததாகலின் அதனையே கூறினார். அதனால் திருவள்ளுவர் சொல்லுவார், சாதலின் இன்னாததில்லை இனிது அதுவும் ஈதல் ஈயாக்கடைன்னு வேற அர்த்தம் சொல்லுவார். சாவது என்பது துன்பத்தரும் தான். ஆனால் நமக்கு பிறருக்கு கொடுக்க முடியாத ஒரு அந்த சாவு கூட இன்பமானது தான் என்று பேசுகிறார். ஆகையினால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வள்ளல்கள், அந்த காலத்தில் இருந்த மன்னர்களெல்லாம் பிறருக்கு கொடுத்து பிறரை மகிழ்விப்பதையே தங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். அதனால் இதை ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று வள்ளுவன் சொல்லுவான். அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதனால் ஈதலினாலே புகழ் கிடைக்கும். அந்த புகழுக்காக பிறர் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட கொடுக்கிறவர்கள் உயர்ந்த குடியை சார்ந்தவர்கள். குடிப்பண்பு, உயர்ந்த குடியினுடைய பண்பு என்பது பிறருக்கு கொடுத்து பிறருடைய துன்பத்தை போக்குவதும் அவர்களை மகிழ்விப்பதும் தான். சலம்பற்றி சால்வில செய்யார் மாசற்ற குலம்பற்றி வாழ்தும் என்பார். குற்றமில்லாத உயர்ந்த குடியிலே பிறந்து நாங்கள் அந்த உயர்ந்த குடியிலே வாழ்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் வஞ்சனையாக சான்றாண்மைக்கு குறைந்த எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறார், குற்றமற்ற குலப்பண்புடன் வாழ்வோம் என்று கருதி வாழ்கின்றவர் வஞ்சனை கொண்டு தகுதி இல்லாதவற்றை, சால்வில செய்யார் என்றால் தகுதி இல்லாதவற்றை, அதாவது களவு செய்ய மாட்டார்கள். இடத்திலே பொருளில்லையே என்பதற்காக களவிலே திருட மாட்டார்கள். பொருளில்லை என்பதற்காக பொய் சொல்ல மாட்டார்கள். பொருளில்லை என்பதற்காக பிறரை வஞ்சிக்க மாட்டார்கள். அதனால் அதான் சால்வில செய்யார். சால்வில செய்யார் என்றால் அதாவது தகுதிக்கு குறைவானதை செய்ய மாட்டார்கள். அவங்க உயர்ந்த குடி பிறந்தவர்கள். அதனால் நான் அதாவது வறுமையுற்றால் கூட நான் பட்டினி கிடந்து செத்தாலும் சாவேனே தவிர குறைவாக கண்ணிய குறைவான எந்த செயலையும் செய்ய மாட்டேன் என்று உறுதியோடு வாழ்கின்றவர்கள் தான் உயர்ந்த குடியிலே பிறந்தவர்கள். குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து. வானத்திலே மதி இருக்கிறது, சந்திரன். அந்த சந்திரனிலே ஒரு களங்கம் இருக்கிறது, கருப்பாக இருக்கும். அது மாதிரி உயர்ந்த குடியிலே பிறந்தவர்கள் தவறு செய்தால் அது எல்லாருக்கும் தெரிந்துவிடும். அதனால் செய்ய மாட்டார்கள், அவர்கள் செய்யக்கூடாதுங்கிற சொல்கிறார் திருவள்ளுவர். எப்படி சந்திரனத்தில் இருக்கிற களங்கம் எல்லாருக்கும் தெரிந்து விடுகிறதோ அது மாதிரி உயர்ந்த குடியிலே ஏதாவது குற்றம் ஏற்படுமே ஆனாலும் அது எல்லாராலும் அறியப்பட்டுவிடும். ஆகையினாலே உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட எந்த குற்றத்தையும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் செய்யவும் கூடாது. அப்படி அவர்கள் செய்தால் அவர்கள் உயர்ந்த குடியினராக கருதப்பட மாட்டார்கள் என்பதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். குடியது உயர்ச்சியானும் மதிபோன்றவர் நற்குணங்களோடு மாறாதலானும் உலகெங்கும் பறந்து வெளிப்படும் என்பதாம். உலகம் பூரா தெரிஞ்சு போயிடும். என்னையா எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த அந்த குடும்பத்தில் வந்த ஒரு பையன் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டானே என்று எல்லாரும் வருந்துவார்கள். அது எல்லாருக்கும் வேகமாக பரவிடும். அதனால தான் சொன்னார், எப்படி சந்திரனுடைய அந்த களங்கம் எல்லாருக்கும் தெரிந்து விடுகிறதோ அது மாதிரி உயர்ந்த குடியிலே பிறந்தவர்கள் செய்கிற குற்றம் எல்லாருக்கும் எல்லாராலும் அறியப்பட்டு இகழப்படும். ஆயினாலே உயர்ந்த குடியில் பிறந்தவர்களே தப்பித்தவறி தப்பு பண்ணிடாதீங்க. தப்பு செய்தீர்களானால், தவறு செய்தீர்களானால் உங்கள் குடிப்பெருமை மாசுபடும், உங்கள் குடிக்கு இழுக்கு ஏற்படும் என்று ஒரு எச்சரிக்கை மாதிரி இந்த குறளை சொல்லியிருக்கிறார் என்று கொள்ளலாம். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் ஐயப்படும். ஒருத்தன் வசதியாக இருக்கான், ஏகபோகம் அதிகமான செல்வத்தோடு இருக்கிறான், ஆனால் அவனிடத்திலே அன்பில்லை. அன்பில்லாதவனை கொடுக்க மாட்டான், அன்பில்லாத இனிய சொல்லி பேச மாட்டான், அன்பில்லாதவன் எல்லாரையும் அரவணைக்க மாட்டான். அதனால் அவனை சொல்கிறார் திருவள்ளுவர், அவன் உயர்ந்த குடியிலே பிறந்தவனாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் என்ன சொல்கிறார், இவன்
நலத்தின்கண் நாரின்மை தோன்றின். நார் என்றால் அன்பு. வசதியாக இருக்கிறவன் அன்பில்லாதவனாக இருப்பானேயானால் அவனை குலத்தின் அணையப்படும். அவனுடைய குடிப்பிறப்பை பற்றி நாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கும் என்று பேசுகிறார். அவன் உயர்ந்த குடியிலே பிறந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார். உயர்ந்த குடியிலே பிறந்தவனாக இருப்பானேயானால் அவன் அன்புடையவனாக இருப்பான். அவனிடத்தை அன்பில்லாத காரணத்தினாலே அவன் உயர்ந்த குடியிலே பிறந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை. அதைத்தான் அருமையாக சொல்கிறார் அந்த குரலில். நலத்தின்கண் நாரின்மை தோன்றின். அவனை குலத்தின்கண் ஐயப்படும். யாரும் சந்தேகப்படுவாங்க. அவனை பார்த்தா நல்ல குடும்பத்தில் பிறந்த ஆள் மாதிரி தெரியலையே, இப்படி கடுகடுன்னு பேசுகிறானே, இப்படி யாருக்கு எதையும் தரமாட்டேங்கிறானே, எல்லாரிடத்துலையும் அன்பில்லாமல் நடந்து கொள்ளுகிறானே, அதனால் இவன் நல்ல குடும்பத்தில் பிறந்த ஆளாக தெரியலப்பா என்று மக்கள் பேசிக்கொள்வார்கள். நாரின்மையால் கொடாமையும் கடுஞ்சொல்லும் முதலிய பெற்றாம். தோன்றின் என்பது தோன்றாமை விளக்கி நின்றது. நாரின்மை தோன்றாது. அப்படி தோன்றினால் கோளாறு. நிலத்திற்கிடந்தவை கால் காட்டும் குலத்திற் பிறந்தார் வாய்ச்சொல். ஒருவன் பேசுகிற சொல்லை வைத்துக்கொண்டே அவன் உயர்ந்த குலமா தாழ்ந்த குலமா என்று சொல்லிவிடலாம். எப்படி ஒரு நிலத்திலே இருந்து வெளிப்படுகின்ற முளை அதனுடைய மண்ணினுடைய வளத்தை காட்டுகிறதோ, நல்ல மண்ணாக இருந்தால் அந்த முளை செழிப்பாக வரும். கொஞ்சம் மண்ணிலே கோளாறு இருந்தால், மண்ணிலே சத்துக்குறைவு இருந்தால் அந்த முளை செழிப்பாக வருவதற்கு வாய்ப்பில்லை. அது மாதிரி ஒருவன் பேசுகின்ற பேச்சு நாகரிக குறைவாக இருக்குமே ஆனால், அந்த பேச்சிலே அன்பில்லாத பேச்சாக இருக்குமே ஆனால், அந்த பேச்சு கடுகடுப்பான பேச்சாக இருக்குமே ஆனால், அந்த பேச்சு பயனற்ற பேச்சாக இருக்குமே ஆனால், அதை சொல்லுகிறார். அவனுடைய வாய்ச்சொல்லே அவன் நல்ல குடி பிறந்தவனா நல்ல குடியிலே பிறக்காதவனா என்பதை காட்டிவிடும் என்று சொல்கிறார். நிலத்திற்கிடந்தவை கால் காட்டும். நிலத்தின் நல்ல நிலத்திலே இது விதைக்கப்பட்டது என்பதை அந்த முளை காட்டுவது போல உயர்ந்த குடித்திலே பிறந்தவன் என்பதை அவனுடைய வாய்ச்சொல் காட்டிவிடும் என்று சொல்கிறார். அதனால் வாய்ச்சொல் ஒரு அடையாளம், அவனுடைய பேச்சு ஒரு அடையாளம். அவனுடைய குலத்தை நிர்ணயிப்பதற்கு, தீர்மானிப்பதற்கு அவன் வாயிலே இருந்து வருகின்ற வார்த்தைகளே சான்றாக அமைவன என்று பேசுகிறார். உயர்குடி பிறந்தார் எப்போதும் இன்சொல் பேசுவர் என்று பேசுகிறார். நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும், குலம் வேண்டின் வேண்டும் யாருக்கும் பணிவு. நல்ல குலத்திலே பிறந்தவனுக்கு பணிவாக இருக்கணும். யாருக்கும் பணிவுன்னா எல்லாரிடத்திலும் பணிவாக இருக்கணும். யாராற்று சொல்கிறார் பட்டியல்? பெற்றோரிடத்திலே, ஆசிரியரிடத்திலே, சான்றோரிடத்திலே, கற்றறிந்தவரிடத்திலே எல்லாம் பணிவாக நடந்துக்கணும். அவன் சொல்கிறாரு, நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும், குலம் வேண்டின் நலம் வேண்டும்னா நன்மை வேணும்னா நானுடைமை வேண்டும். நானுடைமை என்பது நாணம். நாணம் என்றால் பழிபாவங்களுக்கு நாடுதல் வேணும். அப்படி குலம் வேண்டின், நல்ல குலத்திலே பிறந்தவன் என்று ஒருவன் சொல்லப்பட வேண்டுமானால் அவனிடத்திலே பணிவு வேண்டும். அது சொல்கிறாரு. ஒருவனுக்கு நன்மை வேண்டுமானால் அவன் நாணமுடையவனாக இருக்க வேண்டும். குடியில் உயர்வு வேண்டுமானால் சொல்கிறாரு, எக்காலத்தும் எல்லோரிடத்திலும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். நலம் என்றால் புகழ். நலம் வேண்டினா புகழ் வேணும்னா நாணம். அதாவது நாணம் இல்லாதவனை யாரும் இகழ்வார்களை தவிர புகழ மாட்டான். அதான் நலம் என்பது. புகழ் வேண்டுமானால் நானுடைய வேண்டும். அதே மாதிரி சொல்கிறாரு, குலம் வேண்டுமானால் அவனுக்கு பணிவு வேண்டுங்கிறாரு. பணிவு என்பது வினைபடு தொகுதியின் உண்மை வேண்டும் என்பொழி போல அந்தணர், சான்றோர், அருந்தவத்தோர், தம் முன்னோர், தந்தை, தாய் என்று இவங்கிட்ட பணிவாக நடந்துக்கணும். அதான் யாருக்கும் பணிவு என்பது யாருக்குங்கிற சொல்கிறாரு. பெற்றோர்கள், சான்றோர்கள், ஆசிரியர்கள், தாய், அதே மாதிரி சொல்கிறார் தம்முடைய முன்னோர், அருந்தவத்தோர் ஒரு இடத்துல பணிவாக நடந்து கொண்டால் இவன் நல்ல குலத்தை சேர்ந்தவன் என்பது தெரியும். ஆகையினால இந்த 10 குறட்பாக்களிலே குடிமை என்கிற குடிப்பிறந்தாருடைய தன்மை
10 குறட்பாக்களில் சொல்லப்படுகிறது. உயர்ந்த குடி பிறந்த எப்படி இருக்கணும், உயர்ந்த குடி பிறந்தவன் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும், உயர்ந்த குடி பிறந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த 10 குறட்பாக்களே சொல்லிச் செல்கிறார். அடுத்த 97வது அதிகாரம் மானம். மானம்னா என்ன? தன்னிலையில் தாழாமைன்னு சொல்கிறாரு. அதற்கு பரிமேலழகர் சொல்கிறாரு, குடிப்பிறந்தார்க்குரியவாய குணங்கள் கூறுவான் தொடங்கி. குடிமேல குடிப்பிறந்தாரை பற்றி சொல்கிறாரு. அவன் என்னென்ன இருக்கணும்னு பட்டியல் போட போகிறாரு. அது கூறுவான் தொடங்கி முதற்கண் மானம் கூறுகிறார். எடுத்தோன்னே மானம்ங்கிறார். குடிப்பிறந்தவனுக்கு மிக மிக இன்றியமையாதது, அவன் முதலாக போற்றி காக்க வேண்டியது மானம் என்கிற பண்பு. அகுதாவது எஞ்ஞான்றும் தன்னிலையில் தாழாமையும். இந்த தன்னிலையில் தாழாமைன்னு அர்த்தம், அவன் எனக்குன்னு ஒரு நிலைமை உண்டு. ஒரு அதிகாரி என்றால் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் கையூட்டு பெறக்கூடாது. ஒரு காவலர் என்றால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு நீதிபதி என்றால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு அரசன் என்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு அமைச்சன் என்றால் எப்படி நடந்து கொள்ள வேணும். அதற்கென்று ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறைக்கு கீழே போயிட்டான்னா மானம் போயிடுச்சுன்னு அர்த்தம். தன்னிலையில் தாழாமையும் தெய்வத்தால் தாழ்வந்துழி உயிர் வாழாமையுமாம். எப்படியோ விதிவசத்தாலோ தாழ் வந்து விட்டால் உடனே உயிரை விடணும், அதான் மானம்ங்கிறார். இது அக்குடிப்பிறப்பின் நிறுத்தலுடைமையின் அச்சிறப்பு பற்றி முன்வைக்கப்பட்டது. இதை முதல்ல சொல்கிறார். ஏன்னா அதான் குடிப்பிறப்பை நிலைநிறுத்தக்கூடியது. அதனால் மானம் இல்லை என்றால் அவன் உயர்ந்த குடியிலே பிறந்தவனாக கருதப்பட மாட்டான். மானமாவது எக்காலத்திலும் தமது நிலைமையில் தெரியாமை, இது குடிப்பிறந்தார்க்கு இன்றியமையாவின் அதன் பின் கூறப்பட்டது. இது 3 வகைப்படும். தமது தன்மை குன்றுவன செய்யாமையும், இகழ்வார் மாட்டு செல்லாமையும், இழிவரவு பொறாமையும் என என்று மணக்குடவர் பேசுகிறார். முதல் குறள், இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருவ விடல். இன்றியமையா சிறப்பு, வேறு வழியே இல்லை. உயிர் போகுது, உயிரே போவதற்கான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அந்த உயிரை காப்பாற்றணும், அப்படியே காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலைமை வந்தாலும் கூட தகுதிக்கு குறைவான செயலை செய்யாதே என்று பேசுகிறார் வள்ளுவர். உயிர் பெரிதா மானம் பெரிதா என்று பார்க்கிற போது மானம் பெரிதென்று நினை. ஏனென்றால் உயிர் எப்போதும் போகிறது, மானம் எப்போது நிலையாக இருக்கக்கூடியது. ஏனென்றால் ஒருத்த மானத்தை இழந்தவன் என்றால் பரம்பரையாக அவனை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அது எப்படி நிலைபெற்றிருக்கும். அதனால் சொல்கிறாரு, இவற்றை செய்யாமல் வாழ முடியாது என்னும் சிறப்புடையவை என்றாலும் மானம் குறையுமாறு வருவனவற்றை செய்யாது விடுதல் வேண்டும். அமையாமை இறத்தல், இன்றி அமையாமைன்னா அதாவது இல்லாமல் முடியாமை. இறப்ப வரும் வழி இடிவந்தன செய்தாயினும் உய்க என்னும் வடநூல் முறையை மறுத்து. வடநூல் சொல்லுதான், உயிர் போகிறதா இருந்தால் எப்படிப்பட்ட கீழான செயலை செஞ்சாவது நான் உயிரை காப்பாற்றிக்கப்பா என்று வடநூல் சொல்லுகிறது என்று பரிமேலழகர் சொல்கிறார். இந்த பரிமேலழகர் இருக்கார வடநூலை எல்லாம் நன்கு கற்றவர், வடமொழி நூல்களை நன்கு கற்ற பரிமேலழகர் சொல்கிறார், வடநூல் இப்படி சொல்லியிருக்கு. இறப்ப வருவழி சாவுன்னு வந்தா இழிவந்தன செய்தாயினும் உய்க, கீழான செயலை செஞ்சாலும் எப்படியாவது தப்பிச்சுக்க அப்படின்னு வடநூல் சொல்லுது. ஆனால் திருவள்ளுவர் அப்படி சொல்லவில்லை. இறப்பே வருவதாக இருந்தாலும் இழிவான செயலை செய்யாதே என்று வள்ளுவர் பேசுகிறார். அதான் இந்த குறள். இன்றியமையா சிறப்பினாயினும் குன்ற வருவ விடல், இறப்ப வருவழி இழிவந்தன செய்தாயினும் உய்க என்னும் வடநூல் முறை மறுத்து உடம்பினது நிலையின்மையையும் மானத்தினது நிலை உடமையும் தூக்கி அவை செய்யற்க என்பதாம் என்று பரிமேலழகர் மிக அருமையாக ஒரு விளக்கத்தை சொல்கிறார்.
அதாவது வடநூல் முறை மறுத்து நமக்கு தமிழனுக்கு ஒரு தனி முறை உண்டு. இவன் மானம் பெரிதென வாழ்வான், அந்த மானத்துக்கு கேடு வருமென்றால் சாவான், உயிரை விடுவான். இது பொருளும் இன்பமும் மிகினும் தன்மை குறைவன செயற்க என்றது. அதனால் பொருளும் இது ஒரு அறம். உனக்கு கீழாக போனால் பொருள் கிட்டும், இன்பம் கிட்டும் என்றாலும் கூட என்ன செய்யாத, தன்மை குறைவனவற்றை செயற்க. சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர். இரண்டாவது குறள். அதாவது புகழ்ச்சிறப்புடன் கூடிய மானத்தை விரும்புகின்றவர், புகழ்ச்சிறப்புடன் கூடிய மானத்தை விரும்புகின்றவர் தமக்கு சிறப்பு தேடுமிடத்தும் தம் குடிப்பிறப்பிற்கு ஒவ்வாதவற்றை செய்ய மாட்டார். சிறப்பு வருவதாக இருந்தாலும், புகழ் வருவதாக இருந்தாலும், பெருமை வருவதாக இருந்தாலும் சொல்றாரு, அதாவது சீரினும் சீரல்ல செய்யார், சீரோடு பேராண்மை வேண்டுபவர் தம் குடிப்பிறப்பு ஒவ்வாதவற்றை செய்ய மாட்டார். எவ்விடத்தும் நிலைகொலையாத திண்மையான் உளதாதல் பற்றி பேராண்மை எனப்பட்டது. ஆண்மை என்றே சிறப்பு. அதுவும் பேராண்மை என்பது திண்மை, வலிமை, மனவலிமை. நான் இழிவான செயலை செய்து புகழ் பெறமாட்டேன், இழிவான செயலை செய்து பொருள் ஈட்ட மாட்டேன் என்கிற ஒரு மன உறுதியைத்தான் இந்த இடத்துல வள்ளுவர் பேராண்மை என்று பேசுகிறார். நிலையுடைய புகழின் பொருட்டாகவும் செய்யார் என்பதாம். இதான் சிறப்பு. புகழுக்காக கூட தப்பு பண்ண மாட்டான், இழிவான செயலை செய்ய மாட்டார்கள் என்று பேசுகிறார். பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வுங்கிறாரு. அதாவது வசதி வாய்ப்பு வந்தால் பணிவாக நடந்துக்கணும், வசதி குறைவு ஏற்பட்டால் பெருமிதத்தோடு கம்பீரமாக இருக்கணுங்கிற பேசுகிறார். இதில் ஏன்னு கேட்டால், கொஞ்சம் வசதி வாய்ப்பு குறைஞ்சா அவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப பணிவாக நடந்துக்கிட்டா ஏளனம் பேசுவார்கள். இவன் இல்லாதவன் ஆயிட்டாயா, அதனால் கேவலமாக போயிட்டான்னு அவனை இகழ்வார்கள். அந்த மாதிரி ஆயிடாத, வசதி வாய்ப்பு குறைந்தா கூட மானத்தை விடாதே, மானம் பெரிதென்று கருது என்கிற கருத்து. குடிப்பிறந்தார் நிறைந்த செல்வம் பெற்றிருக்கும் காலத்திலும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். செல்வம் குறைந்து வறுமையுற்ற காலத்து பெருமித நிலை வேண்டும். இந்த பெருமிதம்ங்கிறாரு, அதான் கம்பீரம். பணியாமைன்னா தாழ்வு வராமல் பழைய உயர்ச்சி கண்ணே நிற்றல், செல்வக்காலை அது உயர்ச்சி செய்ய தாம் தாழ்தலும். செல்வம் நம்மளை மேலே பிடிச்சிக்குது, அப்போ இவன் படிக்கணும். அல்லற்காலை அது தாழ்வு செய்ய தாம் உயர்தலும். இல்லாதப்ப அது நம்ம செல்வம் குறைஞ்சிருக்கு, அப்போ நாம் உயர்ந்து நிற்கணும் வேண்டும் என்பதாம். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. அதாவது என்ன சொல்கிறாரு, தலையில் முடி இருக்கிற போது அந்த முடியை நாம் ரொம்ப பாதுகாக்கிறோம், பேணுகிறோம், மன எண்ணெய்களை எல்லாம் பூசுகிறோம், அதை ஒழுங்காக வாடுறோம். அதுவும் பெண்கள் அந்த முடியை பாதுகாப்பதற்கு பல்வேறு வழிகளை எல்லாம் கையாளுகிறார்கள். அதே சமயத்தில் தலையில் இருக்கிற முடி கீழே விழுகிற போது அந்த கீழே விழுந்த முடியை பார்த்து அருவருப்படைவதும், சில நேரத்திலே அந்த பெண்கள் அந்த முடியெல்லாம் சுருட்டி கால் கட்டை இடுக்கிலே வைத்து கொள்வதும் நாம் எல்லாரும் பார்ப்பது. ஆகையினால் தலையிலே இருக்கிற போது உயர்வாக கருதப்பட்ட அந்த முடி கீழே விழுந்த பிறகு தாழ்வாக கருதப்படுகிறது. அது மாதிரி ஒருவன் நிலையிலிருந்து தாழ்ந்து விடுவானே ஆனால் அவன் தலையிலே விழுந்த முடிக்கு ஒப்பானவன் என்று பேசுகிறார். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. மக்கள் மான உணர்வை கைவிட்டு தம் உயர்ந்த நிலையிலிருந்து கீழிறங்கிய வழி தலையிலிருந்து உதிர்ந்த மயிரினை ஒப்பார். அந்நிலையை விடாது நின்ற வழி பேணப்படுதலும். முடியாக தலையில் இருக்கிறது பேணப்படுதலும், அதை பாதுகாக்கிறோம், எண்ணெய் பூசுகிறோம், வாருகிறோம்.
விட்டு தாழ்ந்த வழி இகழப்படுதலும் ஓமையார் பெற்றாம் என்றார் பரிமேலழகர். குன்றின் அணையாரும் குன்றுவ குன்றி அணைய செய்யின். குன்றி மலை போல பெரிய ஆள், மலையினும் மானப்பெருதுங்கிற மாதிரி மலை போல உயர்ந்தவன். அப்படிப்பட்ட ஆள் கூட ஒரு குன்றுமணி அளவு மானத்துக்கு கேடு வருகிற மாதிரி ஒரு செயலை செய்தால் அவன் மதிப்பு கெட்டுப்போகும் என்று பேசுகிறார். குன்றுவோர் உயர்ந்தவராயினும் இழிவு தரும் செயலை ஒரு குன்றிமணி அளவு செய்தாராயினும் அதனால் இழிந்தவராகி விடுவர். தாழ்வதற்கு ஏதுவாய செயல்களாவன இழிவந்தன. ஆகையினால உயர்ந்தவர்கள் கூட இழிவான செயலை செய்தால் அவர்கள் மதிப்பிழந்து போவார்கள். ஆகையினால பெரியவர்கள், உயர்ந்தவர்கள், செல்வந்தர்கள், மதிப்புக்குரியவர்கள் இழிவான செயலை எப்போதும் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறார். இங்கே போழின்றால் புத்தேள் நாட்டு உய்யாதால் என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை. சில பேர் என்ன பண்ணுவான், தன்னை மதிக்காதவன் பின்னாடி போய் கைகட்டி நிற்பான். அதை வள்ளுவர் கண்டனம் செய்கிறார். அவன்தான் உன்னை மதிக்கிறது இல்லையே, உன்னை ஏளனமாக பேசுகிறானே, அவன் பின்னே ஏன் நீ சென்று கைகட்டி நிற்கிறாய்? அது உனக்கு கௌரவ குறைச்சல் இல்லையா? உனக்கு அது புகழை தருமா? அது உனக்கு சொர்க்கலோகத்தை தருமா? இதையெல்லாம் தராத போது நீ ஏன் இப்படி கேவலமாக நடந்து கொண்டுகிறாய் என்று கேட்பது போல வள்ளுவருக்கு. சில பேர் என்ன பண்ணுவான், பணக்காரன் பின்னே செல்வான், அதிகாரம் இருக்கிறவன் பின்னே செல்வான், அவன் இவனை மதிக்க மாட்டான், இருந்தாலும் அவன் பின்னே போய்கொண்டே இருப்பான், அவனுக்கு ஊழியம் செய்வான், அவனிடத்திலே மிகவும் பணிவாக நடந்து கொள்ளுவான். அதை பார்த்து கேட்குறாரு. போழின்றால் உனக்கு புகழ் வராது, புத்தேள் நாட்டு உய்யாதால் உனக்கு வாழலகம் ஒன்றும் கிடைக்காது. அதனை எதற்காக நீ உன்னை இகழ்கிறவன் பின்னே செல்கிறாய் என்று கேட்கிறார். புகழ் பயப்பதனை புகழ் என்றார். பயனாய் விரண்டும் இன்றி கொன்னே மானங்கெடுகின்றது என்னை என்பதாம். ஏன் மானத்துக்கு மானங்கெடுற மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்குறாரு. அடுத்தது ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் எண்ணிலேயே கெட்டான் எனப்படுது என்று. ஒட்டார்னா அவனோட ஒட்டுறதில்லை, நல்ல பேச்சு பேசுறதில்லை, ஏதோ பின்னாடி வர்றான்ட்டு அம்பாட்டிருப்பான். அப்படி வாழ்வதை விட செத்து போகிறதே நல்லதுங்கிறாரு. தன்னை மதிக்காதவனை பின்பற்றி வாழ்வதை விட தன்னை மதிக்காதவன் பின்னே சென்று கைகட்டி அவன் சொற்கேட்டு வாழ்வதை விட இறந்து விடுதல் மேல் என்கிற கருத்தை இந்த குறளிலே வலியுறுத்துகிறார். தன்னை இகழ்வார் பின்னே சென்று பொருள் பெற்று அதனால் ஒருவன் உயிர் வாழ்தலை விட அது செய்யாது இறந்துபட்டார் என்று சொல்லப்படுதல் நன்றாம். புகழும் புத்தேள் நாடும் பயவாதேனும் பொருள் பெற்று உயிர் வாழ்வோ என்பானை நோக்கி கூறியது. பொருள் பெற்று போனதில் சொன்னார், பரவாயில்லைங்க பணம் கிடைக்கதில்லைன்னு சொன்னால் அவனை திக்கிறாரு, நீ ஏன் செத்து போகிறாயா? அப்படி போய் அவன்கிட்ட போய் பணம் பெற்று வாழ்வதை விட நீ இறப்பதே மேல் என்று பேசுகிறார். மருந்தோ மற்றும் ஊனொம்பு வாழ்க்கை பெருந்தகை பேரழிய வந்த இடத்து. நம்முடைய பெருந்தகமைக்கு நம்முடைய மானத்துக்கு கேடு வருகின்ற போது இந்த ஊனை, இந்த உடம்பை காப்பாற்றுவது என்பது மருந்தா? மருந்து என்பது அதாவது நம்முடைய உயிரை காக்கின்ற ஒன்று. ஆக என்ன சொல்கிறாருங்க, ஒருவனுடைய பெருந்தகமையாகிய மானத்தின் சிறப்புக்கு அழிவு நேர்ந்த போது அவனது உடம்பை மட்டும் காத்து வாழும் வாழ்க்கை சாவாமிக்கு மருந்தாகிவிடுவோம். இதுதான் சோழன் செங்கணான், சேரன் இரும்பொறை. சேரன் இரும்பொறையை செங்கணான் சிறையிலே வைத்தான், வெற்றி கொண்டான் போரிலே, சிறையிலே வைத்தான். சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த சேரன் அந்த சிறைக்காவலிடத்திலே நீர் கேட்டான். அவர்கள் நீர் கொடுப்பதற்கு காலந்தாட்டி நீர் கொடுத்தார்கள். அந்த நீரை அவன் உண்ணாமல் ஒரு பாட்டு எழுதி வைத்துவிட்டு இறந்துவிட்டான். குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆளன்றன்று வாடில் தப்பார். இதுபடி என்னுடைய ஒரு நாயை போல என்னை இந்த சிறையில் எடுத்து போட்டு நான் இந்த இப்படிப்பட்ட ஒரு இழிவான வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று எழுதி வைத்துவிட்டு இறந்துவிட்டான் சேரன் கணைக்கால் இரும்பொறை. அவன்தான் இந்த குறளுக்கு எடுத்துக்காட்டு. மருந்தோ அவனுடைய பெருந்தகைமைக்கு பீடு அழிந்தது. அவனுடைய மன்னன் என்கிற
ஒரு மன்னன் என்கிற முறையிலே அவனுக்கு நீர் கூட தரப்படவில்லை. அப்படி அந்த பெருந்தகைமைக்கு கேடு நேர்ந்தபோது அதை அந்த நீரை அருந்தாமல் உயிரை விட்டான். அதனால் கேட்குறாரு, இப்படி பெருந்தகைமை கேடு வருகிற போது நீ அப்படி அந்த உயிரை காக்கணுமா என்று கேட்கிறார். நற்குணங்களுக்கெல்லாம் இடனாத சிறப்பு பற்றி பெருந்தகைமை என்றும், அவை எல்லாவற்றுள்ளும் அதற்கு வலியாதல் சிறப்பு பற்றி பீடு என்றும், அஃது அழிந்தால் நின்ற வெற்றுடம்பு இழிக்கப்படுதலின் அதனை ஊன் என்றும், பின் இறத்தல் ஒருதலை என்பார் மருந்தோ என்றும் கூறினார். ஆகையினால எப்போ வேணாலும் சாவுதான் வரப்போகுது, அதை காக்காத்துக்கு மருந்தா? அவனுடைய பெருமையும் புகழுக்கும் கேடு வருகின்ற ஒரு நிலையிலேயும் நீ இந்த உலகத்திலே வாழ வேண்டுமா? அப்படி வாழ மாட்டேன் என்று சொல்லிதான் உயிரை விட்டான் சேரன் கணைக்கான் இரும்புரை. அதே மாதிரி அடுத்தது, மயிர் நீப்பின் வாழா கவரிமானார் உயிர் நீப்பர் மானம் வரின். இந்த இடத்துல இந்த குறள் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற குறள். கவரிமான் என்று பல பேர் சொல்கிறார்கள். அப்படி கவரிமான் அல்ல, அது கவரிமா. அதாவது முடியை உடைய ஒரு விலங்கு. அதை அங்கே இமயமலை பகுதியில் இருப்பது சடை எருமை என்று அதை குறிப்பிடுகிறார்கள். அந்த சடை உடம்பிலே இருக்கிற அந்த மயிர் அந்த குளிரிலே இருந்து அந்த விலங்கை காப்பாற்றுகிறது. அதை சொல்லுகிறார் இங்கே. அந்த மயிர் உதிர்ந்து போகுமானால் அந்த விலங்கு குளிர் தாங்காமல் இறந்து போகும். அதுபோல அப்படிப்பட்ட மனிதர்கள் மானம் போகுமானால், மானம் கெட வருமானால் அவர்கள் உயிரை விட்டு வாழ்வார்கள். மானத்தை ஏற்பார்கள், உயிரை விடுவார்கள். உயிரா மானமா என்று வருகிற போது உயிரை விட மானமே உயர்ந்தது என்பதற்காக உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருப்பார்கள். ஆகையினால கவரிமான் அல்ல, கவரிமா என்றுதான் வள்ளுவ பேராசார் எழுதியிருக்கிறார். குடியிலிருந்து காக்கும் மயிர் நீங்கினால் உயிரோடு வாழாத கவரிமா என்னும் விலங்கினை போன்றவர் தமக்கு மானக்கேடு வருமானால் தம் உயிரினை விட்டு விடுவர். உயிரும் மானமும் உடனில்லாமை கண் பின்னும் போவதாய உயிரினித்து எஞ்ஞான்றும் நிற்பதாய மானத்தை ஈதுவர் என்பதாம் என்பார் பரிமேலழகர். எப்போதான் போவது உயிர், ஆனால் மானம் என்பது எப்போதும் இருப்பது. உயிரா மானமா என்கிற போது மானமே பெரிதென்று உயிரை விடுவதற்கு தயங்க மாட்டார்கள் என்று பேசுகிறார். இழிவரின் வாழாத மானமுடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு. இழிவு வந்தபோது, இகழ்ச்சி வந்தபோது, நம்மளுக்கு தம்மைக்கு ஒரு மதிப்பு கேடு வந்தபோது வாழாத மானமுடையவர்களை இந்த உலகம் ஏத்தும். அப்படி மானமுடையவர்களாக பகத்சிங் போன்றவர்கள் இருந்தார்கள். அதாவது நாட்டுக்காக உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். மன்னிப்பு கேட்டுவிட்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு பகத்சிங் போன்றவர்கள் தயாராக இல்லை. ஆகையினால் அப்படிப்பட்டவர்களை இந்த உலகம் ஏத்தும், தொழுது ஏத்தும், அவருடைய புகழை தொழுது ஏத்தும். அவர் என்றும் மக்கள் உள்ளத்தில் இணைத்திருப்பார் என்று கருத்தை சொல்கிறார். இழிவரின் வாழாத மானமுடையார் ஒளி தொழுது ஏத்தும் உலகு. இழிவு வந்த போதும் அதன் பிறகும் உயிர் வாழாது இறந்த மானமுடையவரின் புகழை உலகோர் வணங்கி போற்றுவர். புலவர் பாடும் புகழையோர் விசும்பின் வலவன் ஏவா வானவூர்தி எய்துவராகலின். புகழுடையவர்கள், மானத்தை காப்பவர்கள், துறக்கும் செலவு சொல்ல வேண்டாவாயிற்று. அவங்க புகழும் பெறுவார்கள், அவங்களுக்கு துறக்கமும் கிட்டும் என்கிற கருத்தை சொல்லுகிறார். ஆகையினால இப்படி மானத்துக்காக வாழ்ந்த ஒரு மாவீரன் கும்பகர்ணன். அவன் என்ன செஞ்சான்? கடைசியிலே அவனுடைய மூக்கை கடித்து விட்டான் சுக்ரீவன். மூக்கில்லாத நிலையில் இருந்தான் இறக்கும் தருவாயில். ராமன் குற்றுயிரும் குலையுருமாக கிடக்கிறான் கும்பகர்ணன். ராமன் பக்கத்திலே வருகிறான். வந்தவுடனே அவனிடத்திலே 2 வேண்டுகோள் வைக்கிறான். அதனால் என்ன சொல்லுகிறான்? அதாவது என் தம்பி வீடணனை ராவணன் பார்த்தார் கொன்று விடுவான். ஆகையினாலே என்னுடைய தம்பி வீடணன், அதாவது உன்னைத்தான் அனுமதித்தான் எம்பி பிரியானாக, என் தம்பியை பிரியாமல் பத்திரமா பார்த்தவனுக்கு ஒரு வேண்டுகோள். இன்னொன்று வைக்கிறான், மூக்கில்லா முகமென்று முனிவர்களும் அவாரர்களும் நோக்குவார், நோக்காமை
நெடுங்கணையால் என் கழுத்தை நீக்குவாய், நீக்கியபின் நெடுங்கடலுள் போக்குவாய், அது நின்னை வேண்டுகின்ற பொருள் என்றான். மூக்கில்லாத முகம் என்று என்னை ஏளனமாக பேசுவார்கள். ஆகையினாலே என்னுடைய கழுத்தை அறுத்து கடலிலே போட்டு விடுது என்று வேண்டுகோள் வைக்கிறான். இறந்த பிறகும் கூட தன்னை மற்றவர்கள் இகழக்கூடாது என்கிற உள்ளத்தோடு இப்படிப்பட்ட வேண்டுகோளை ராமன் வைக்கிறான். கும்பகர்ணன் அவனை மான வீரன் என்று எல்லாரும் போற்றுகிறார்கள். ஆகையினால இந்த அதிகாரம் அதாவது இந்த குடியல்ல முதல் அதிகாரம் குடிமை, இரண்டாவது அதிகாரம் மானம். இந்த 2 அதிகாரங்களையும் நாம் இப்போது நிறைவு செய்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.